தமிழக ஆளுநர் நீக்கம் உறுதி. மோடியை சந்தித்த பிறகு ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. அதாவது தமிழ்நாடு ஆளுநரை உடனடியாக நீக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் ஜெய்சுகின் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியின் செயல்பாடு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக உள்ளது. ஆளுநரின் செயல்பாடு அவருக்கு தமிழக ஆளுநராக செயல்பட விருப்பம் இல்லாததையே காட்டுவதாகவும், ஆளுநர் ரவி விளம்பரம் தேடும் நோக்கத்திலேயே செயல்பட்டு வருகிறார் என்றும், அரசியல் சாசனத்தை மீறி அவர் நடந்து வருகிறார் எனவும் குறிப்பிட்டு குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த வகையில் தமிழகத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடக்கத்தில் ஆளுநர் உடை என்பது ஆண்டுக்கு ஆண்டு மோசமான முன் உதாரணமாக சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டிருக்கிறார். சட்டமன்றத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்கு முன்பாக அவையை விட்டு வெளியேறக்கூடாது. ஆனால் ஆளுநர் ரவி வெளியேறுகிறார். அதேபோல் அரசு தயார் செய்து கொடுக்கும் உரையில் பல விஷயங்களை படிக்க மறுக்கிறார். குறிப்பாக உரையில் உள்ள திராவிட மாடல் என்ற சொல்லாடலையும் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என்பதையும் தவிர்க்கிறார். மேலும் கடந்த 2024 ஆளுநர் உரை உண்மைக்கு மாறாக தவறாக வழிநடத்தும் வகையில் உள்ளது எனவும், 2025 உரையை படிக்காமல் வெளியேறி உள்ளார். இவ்வாறு சட்டமன்றத்தை விட்டு வெளியேறியது என்பது அவமதிக்கும் வகையிலும் ஜனநாயக செயல்பாட்டுக்கு எதிரானது ஆகும். முன்னதாக அவர் அமைச்சர் ஒருவரை அமைச்சரவையிலிருந்து டிஸ்மிஸ் செய்கிறார். உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் அமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுக்கிறார். மேலும் ஒவ்வொரு முறையும் அரசு அனுப்பும் மசோதாக்களில் கையெழுத்திட மறுப்பதோடு முடிவெடுக்கவும் காலம் தாழ்த்துகிறார். இதனால் வளர்ச்சி திட்டங்கள் பாதிப்படைந்துள்ளன. அதேபோல் திராவிட கலாச்சாரத்தை அவமதிக்கும் வகையில் தொடர்ச்சியாக கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார். ஆளுநர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். ஆனால் ஆளுநர் ஆர்.என். ரவி அவ்வாறு நடந்து கொள்வதில்லை. மேலும் ஆளுநருக்கு அரசியல் சாசனம் வழங்கியுள்ள அதிகாரத்தை தாண்டி செயல்படக்கூடாது. மேலும் ஆளுநர் ரவி அதனை மீறியும் வருகிறார். எனவே அரசியல் சாசனத்துக்கு விரோதமாகவும் செயல்பட்டு வரும் தமிழக ஆளுநரை உடனடியாக நீக்க உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று மனுவில் வழக்கறிஞர் ஜெய்சுகின் கோரியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து தமிழக அரசுக்கும் ஆளுநருக்குமான மோதல் நீடித்து வருகிறது. குறிப்பாக ஆளுநர் ரவியின் பதவிக்காலம் முடிந்தாலும் ஒன்றிய அரசின் ஆதரவினால் புதிய ஆளுநரை தமிழகத்திற்கு நியமிக்கலாம். ஆனால் அதனை தொடர்ந்து பாஜக அரசு தடுத்து வருகிறது. புதிய ஆளுநரை நியமிக்க தாமதப்படுத்தியும் வருகிறது. இதனால் ஜனாதிபதிக்கு புகார் கடிதம் கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின். இந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி திரௌபதி முர்மு அநேகமாக ஆளுநர் ரவி அவர்களை நீக்கம் செய்வார், தமிழகத்திற்கு புதிய ஆளுநரை நியமனம் செய்வார் என்ற நம்பிக்கையில் இருந்து வருகின்றனர் தமிழக அரசு. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.